பாரத தேசத்தின் முதல் மறை சாட்சியே, தமிழக மாந்தர் போற்றும் நம்பிக்கை சுடரே, எழில்மிகு குமரியின் நட்டாலத்தில் உதித்த அற்புதமே, வடக்கன் குளத்தில் திருமுழுக்கு பெற்று இறையேசுவின் பணி தொடர்ந்தவரே, புலியூர் குறிச்சியில் முட்டிடிச்சு பாறையில் நீர் பெருகச் செய்த அருளூற்றே, கிறிஸ்தவம் காத்திட உளம் துணிந்து ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையில் இன்னுயிரீந்த தியாக திருவே, வேத சாட்சியே எங்கள் தேவசகாயம் பிள்ளையே, திருப்புகழ் பாடிட திரண்டு வந்தோமே, நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித தேவ சகாயம் பிள்ளை கடந்த 2021 ஆண்டு ஜனவரி மாதம் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்த நாம் மே மாதம் 15ஆம் தேதி திருத்தந்தை அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்ட பெருநாளையும் நாம் கொண்டாடினோம். இன்று புனித தேவ சகாயம் இயேசுவுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த, கடவுளுக்காக தன் உயிரை கொடுத்த பெருநாளை தான் புனித தேவ சகாயம் பிள்ளையினுடைய விழாவாக கொண்டாடுகிறோம். மறை சாட்சியாக இந்த உலகத்திலே அவர் மரித்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி. பிரியமானவர்களே, புனித தேவ சகாயம் பிள்ளைக்கு விழா எடுத்து பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் புனித தேவ சகாயம் பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடித்து காட்டி புனித தேவ சகாயம் பிள்ளையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவரிடம் வேண்டிக் கொண்டவையெல்லாம் நிறைவேறுகின்ற போது அவருக்கு நன்றி செலுத்த நாம் மறந்ததில்லை, மறப்பது இல்லை. ஆண்டுதோறும், வாரம் தோறும், மாதம் தோறும் புனித தேவ சகாயத்தினுடைய பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் இந்த இடத்திற்கு வந்து நன்றி செலுத்தி செல்லுகிறார்கள். அந்த நன்றியின் உச்சக்கட்டம்தான் இன்றைய நாள். அனைத்து மக்களும் இணைந்து புனித தேவ சகாயம் பிள்ளையினுடைய பரிந்துரையோடு பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய நாள். இந்த நாளில் பங்கு இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவ சகாயம் பிள்ளை அரங்கத்தில் பல ஆண்டுகளாக தேவ சகாயம் பிள்ளையினுடைய வாழ்க்கையை, வரலாற்றை நாடகமாக நடித்து காட்டுகிற அந்த நாடக குழுவினர் மற்றும் ஆண்டுதோறும் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள், இந்த ஊர் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் புனித தேவ சகாயம் பிள்ளையினுடைய பெருவிழா நாளில் முதலில் உங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ சகாயம் பிள்ளை ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். தனது வாழ்க்கையால் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது அங்கிருந்த பிற நாட்டு டச்சு படையினருடைய கடற்படை தளபதியோடு இணைந்து உரையாடி கத்தோலிக்க திருச்சபையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். தனது திருமுழுக்கை லாசரஸ் என்று வைத்து கொண்டார். லாசரஸ் என்று சொன்னால்
கடவுளின் கருணை என்பது பொருள். லாசரஸ், கடவுளின் கருணை. இதைத்தான் தமிழ் மொழியிலே கடவுளின் என்று சொல்வதற்கு தேவ என்ற பொருளிலும், கருணை என்பதற்கு சகாயம் என்ற பொருளிலும், லாசரஸ் என்பதற்கு முழுமையாக தமிழில் தேவ சகாயம் என்று பெயர் வைத்து அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த திருப்பலியின் தொடக்க நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இல்லற வாழ்வில் ஒரு குடும்பத்தின் தலைவனாக மனைவியோடு தனது வாழ்க்கையை தொடர்ந்த அவர் ஒரு குடும்பத் தலைவன் என்ற வாழ்க்கையிலே வாழ்வதற்கு கடவுளுடைய அழைப்பு அவரை அந்த குடும்பத்திலிருந்து அழைத்து கொண்டதால் ஒரு குடும்பத் தலைவராக இருந்து மறைசாட்சியாக மரித்த முதல் தமிழ் மனிதர் தேவசகாயம் பிள்ளை. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா தன் குடும்பத்தின் தேவைகளை அறிந்தவர். ஒரு குடும்பத்தின் தந்தை தன் பிள்ளைகளின் தேவைகளை அறிந்தவர். ஒரு குடும்பத்திலே தந்தையாக இருப்பவர் தன் குடும்பத்திற்காக உழைப்பவர், தன் குடும்பத்திற்கான கனவுகளை காண்பவர். அப்படித்தான் தேவசகாயம் பிள்ளை. அவர் குடும்பத் தலைவராக இருந்து மறைசாட்சியாக மரித்தார். இன்று இருக்கக்கூடிய எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் அவர் முன் மாதிரி. இன்றைக்கு கடவுள் தேவசகாயம் பிள்ளை வழியாக செய்த நன்றிக்கு, நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற நேரத்தில் ஒரு குடும்பத்தின் தலைவர் குடும்பத்தின் தேவையை அறிந்திருப்பது போல புனிதர் தேவசகாயம் பிள்ளை இங்கே இருக்கக்கூடிய நம் குடும்பத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறார், தேவைகளை உணர்ந்திருக்கிறார். அவர் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுவார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் புனித தேவசகாயம் பிள்ளையினுடைய திருப்பாதம் வைத்து இந்த திருப்பலியிலே நன்றி பலியாக நாம் ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் எல்லோரும் நமது மத்தியிலே நாம் வாழ்கிற இந்த இடத்திலே நம்மோடு உடன் வாழ்கிற, நம்மை பாதுகாக்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற நமது அன்புக்குரிய புனிதர் தேவசகாயம் பிள்ளையினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க சிலர் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை திருப்பலி கருத்துக்களாக எழுதியிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்ம எல்லோருடைய மனங்களிலும் அந்த வேண்டுதல்கள் இருக்கின்றன. எனவே ஆண்டவர் தாமே அந்த வேண்டுதல்களை வரங்களாக தரும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய வேண்டுதல்கள் ஏற்புடையதாக இருப்பதற்கு தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, மறைசாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் என்னும் உமது அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்கச் செய்தீரே. அவர் எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அருள் நிறை இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 16. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது. எலும்பு மூட்டையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகின்றது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது.
படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானகங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருக்களை கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உனை பிரிந்து, நான் எங்கு போவது உனை பிரிந்து. நாளெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து, நாளெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரிதண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரிதண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பணியில் ஏனை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புடுகிற இந்த திருவிழா திருப்பலியானது எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியான தேவ சகாயம் இல்லை எனும் புனிதருடைய விழா நாளிலே மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மகிழ்வு புகழ்ச்சிவற்றின் படிப்பொருளை ஏற்றருளும். இது எங்களை பாவ மன்னிப்புக்கு இட்டுச் செல்லவும் நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்கச் செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது புனித தேவ சகாயம் பிள்ளை பெருமையடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உமது ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவருக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர்.
நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றே. இதனால் நாங்கள் மகிழ்வோடு உம்மை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொருணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அன்பின் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்று நீர் எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்த புனித தேவ சகாயம் பிள்ளை புனிதருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பாதுகாவலில் அவர் வழியாக முன்வைத்த விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி கூறுகிறோம். இன்றைக்கும் பல தேவைகளோடு உம் பிள்ளைகள் இந்த கல்வாரி பீடத்திற்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு, இந்த ஆண்டு இப்புனிதரை நாடி நான் வந்திருக்கிறேன்,
ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று உறுதியான நம்பிக்கையோடு உமது திருமுன் இருப்பதையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, குடும்பத்தில் பிறந்து குடும்பத் தலைவராக இருந்து மறைசாட்சியாக மறித்த புனித தேவ சகாயம் பிள்ளை ஒரு குடும்பத்தின் தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவராக இருக்கிறார். குடும்பத்திலே ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். இதோ விவசாய பணியை செய்யக்கூடிய இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தொழில் முயற்சிகளையும் ஆசிர்வதையும் இன்று திருப்பலி கருத்துக்கள் வழியாக தங்களது குடும்ப தேவைகளுக்காக நன்றி செலுத்தி வேண்டுதலை ஒப்பு கொடுத்து தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கருத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களுக்காகவும் இன்னும் சிறப்பான முறையிலே பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோர் சார்பாகவும் விண்ணப்பங்களை முன்வைத்து ஜெபிக்கின்றவர்கள் சார்பாகவும் இந்த கல்வாரி திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் புனித தேவ சகாயம் பிள்ளை புனித இஞ்ஞாசியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையடைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்து அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஏதய தாகம் நீ, ஏருளில் தீபம் நீ, ஓதய காலம் நீ, ஓரவின் பாலம் நீ. தள்ளாடினான், தடுமாறினேன், கண்மூடினான், வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ, மலையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இன்றைய விழா கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ளும் நாங்கள் உமது விண்ணக கொடைகளை பெற்று கொண்டுள்ளோம். உமது இப்புனித விருந்தின் வழியாக உம் திருமகனின் மரணத்தை அறிவிக்கும் நாங்கள் அவரது உயிர்ப்பிலும் ஆட்சியிலும் புனித மறை சாட்சியுடன் பங்கு பெற தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பழி நம்மில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. Thank you.